வணக்கங்க. என் பேர் நந்தகுமார். இதுக்கு முன்னே நான் பொது கருத்து பேசியிருக்கிறேன். ஹெல்த்துக்கு, இப்போ பிள்ளைங்க படிப்புக்கு இப்படி நான் பேசியிருக்கேன். ஆனால் அரசியல் இதுவரையிலும் பேசுனதில்ல. ஆனால் இப்போ அரசியல் பேசலான்னு நினைக்கிறேன். நான் ஒரு பொதுமக்களில் ஒருத்தன் தான். எல்லா கட்சிக்குமே நான் ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ நான் விஜயை பற்றி பேசலான்னு இருக்கேன். எதுக்கு விஜயை பற்றி பேசலாங்கன்னா, 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. வரட்டுமே. சும்மா இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இப்படியே தானே இருக்குது தமிழ்நாடு. ஏன் கொஞ்சம் மாற்றி தான் பார்க்குறது. நான் ஏன் விஜயகாந்த் ஓட்டு போட்டேன்னா, அவராக வந்துட்டோம், புதுசாக ஒருத்தர் வந்துட்டோம், என்ன பண்ணுறது பார்க்கலான்னு தான் நினச்சேன். சரி எதுக்கட்சியாக வந்தார், அதுக்கப்புறம் அவர் இல்லை. ஆனால் விஜய் வந்திருக்கு அப்படின்னா வரட்டுங்க. அவருக்குன்னா பணம் காசெல்லாம் 250 கோடி சம்பளம்ன்றாங்க. ஆல்ரெடி இளைய தளபதி விஜய்னு ஏகப்பட்ட பேரும் இருக்குது, பணமும் இருக்குது, பேரும் இருக்குது. அப்படி இருந்து ஏன் அரசியலுக்கு வராது? மக்களுக்கு செய்யணும் தானே. செய்கிறாரா இல்லையான்னு உட்காந்தா தானேங்க தெரியும். உட்காந்துக்கு தானே 1000 பேர் ஏகப்பட்ட வீடியோ பார்த்துருக்கேன். அவரை பற்றி நிறைய. அவனுக்கு என்ன தெரியும், அவன் இப்படி பண்ணிட்டான், சிஎம் பதவினா சும்மாவா, அதெல்லாம் சாதாரணமான இஷ்டானா என்ன சாதாரணம் என்னங்க இருக்குது? ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னா போதுங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும், அந்த எண்ணம் போதும். மனுஷனாக பார்த்து உருவாக்குறாங்க அந்த பூமியில் எல்லாமே. அப்படி வந்தது தான் அந்த சிஎம் பதவியும். உட்காந்து செய்யட்டும். தெரியல, என்னால் ஒன்றும் புரியல, பபரிக்கிற ஆளாக இருந்தால் அவர் வந்திருக்கவே மாட்டார். முடியுன்றனால தான் நான் நின்று இவ்வளோ பேசியிருக்கேன், பண்ணுறாரு. பண்ணட்டும். இளைய தலைமுறைக்கு வழி விடுங்க. என்ன தான் பார்த்தா தாங்க தெரியும். ஏடிஎங்க வந்தாலும் டிஎங்க வந்தாலும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பொதுமக்கள் ஆகிய நாம் ஏதோ ஒரு திட்டம் தான் செய்கிறோம். சரி, அப்படி தான் இவரும் வரட்டும். திட்டமா பாராட்டுறமான்னு பார்ப்போம். ஆட்சி நடக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இது என் கருத்துங்க. வணக்கம்.